எழுதுகிற போது எழுதுகிறான், அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தாலும் அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் பாக்கியத்தை முழு மனுக்குலத்திற்கும் அவர் பெற்று தந்திருக்கிறார். நான் ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன் என்று சொன்னால், இதனுடைய அடிப்படையான ஒரு செய்தி, நான் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி நம்முடைய கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். நாம் வஞ்சனை இல்லாத ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதைத்தான் கிறிஸ்துமஸ் நமக்கு தந்திருக்கிற பெரிய செய்தி. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததின் வழியாக நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய செய்தி அதுதான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கின்ற போது, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்க இருக்கிறவங்க நம்முடைய ஒரே சகோதரனாக ஏற்றுக்கொள்வது அடுத்தது. நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளால என்ன பண்ண முடியதில்லை. நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறது உண்டு. கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் அதை பெருமையாக வேறு சொல்கிறான். அவன் அண்ணன் தாங்க, ஆனால் அவங்ககிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சுங்கன்னு அவர் பெருமையாக சொல்லுவாங்க. அது எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? எனக்காக கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை எப்படி ஒரு உண்மையாய் கொண்டாட முடியும்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய செயல்களினாலே வெளிப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள், ஒருவரொருவர் மன்னித்து வாழ்கிறவர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்கிறவர்கள், ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்கிறவர்கள் என்பது நம்முடைய கிரியைகளினாலே அது வெளிப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமான ஒரு வம்சத்திலிருந்து வந்தவர், முரண்பாடுகளின் மத்தியில் இந்த உலகத்திற்குள் வந்தவர், முரண்பாடுகளின் ஊடாக வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர். இன்னைக்கு நாமும் பல முரண்பாடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ சாட்சி, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளமாக இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முரண்பாடுகளோடு வந்த ஆண்டவரை நீங்களும் நானும் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏன் நம்மோடு கூட வாழுகிறவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்மோடு வாழுகிற மக்களை ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் எல்லாரோடும் சமாதானமாய் போக முடியவில்லை? ஏன் என்னால் எல்லாரோடும் அன்பாக இருக்க முடியவில்லை? இது எதுவுமே இல்லாம நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதினாலே என்ன பிரயோஜனம்? ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆண்டவர் சொல்வது அழகான செய்தி. அவர் தமது அன்பின் நிமித்தமாகவும் நமது சத்தமாக சொல்லுங்க, ஏன்னா அதுதான் நமக்கு எல்லாம் முடியும். அவர் தமது பரிதாபத்தின் நிமித்தமாகவும் நம்மை தோளின் மேல் தூக்கி சுமந்து வந்தார். 2025ஆம் வருடம் ஆரம்பித்தவர்கள் எத்தனை பேர் இங்கே இல்லை? அநேகர் போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் நானும் இந்த ஆண்டுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தம் உங்களையும் என்னையும் அவர் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் வஞ்சனை இல்லாத ஜனம் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார். நாங்கள் வஞ்சனை இல்லாதவர்கள் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 2025ஆம் வருடத்தை அவர் நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார். அவருடைய பரிதாபத்தின் நிமித்தமாக 2026ஆம் ஆண்டிலும் அவர் நம்மை தூக்கி சுமப்பார். அவருடைய அன்பின் நிமித்தமாய் சுமக்க நாம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாய் மாறுவோம். பரிதாபம் ரொம்ப நாளைக்கு ஆகாது, பரிதாபம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனால் அன்பு அதனுடைய அன்பு நீல மகள மால உயரம் அறியாத அவருடைய அன்பு
அந்த அன்பினாலே அவர் நம்மை சுமக்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிடும். அவரிடத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் 52வது வாரத்திலே நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். ஒரு புதிய உத்வேகத்தோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்துக்கு வருகிற போது, ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வருகிற போது, இந்த ஆண்டில் ஆண்டவர் அவருடைய அன்பினாலே சுமக்க வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்போடு உணர்வோடு ஆண்டவருக்கு முன்பாக வருவோம். ஆண்டவரை வாரம் தவறாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் சாட்சிகளாக இருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு போதித்து வழிநடத்தி காப்பானாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். யாருடைய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை தூக்கி சுமந்து ஆண்டவரை அன்பினாலும் பரிதாபத்தினாலும் தோளை மேலே எங்களை சுமந்து வந்தவரை எங்களை பிடிக்கிறோம், சோதரிக்கிறோம். அவர்களின் ஜனம் அவர் வஞ்சனை இல்லாத ஜனம் என்று சொல்லி அவர் கட்சியானார் என்று சொல்லி எங்களுக்காக உலகத்தில் வந்து பிறந்தவரே, இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிற சத்தியங்களை நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வோம். நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள், உம்மால் படைக்கப்பட்டவர்கள் என்கின்றதை நாங்கள் உணர்ந்தார்களே. எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை நாங்கள் உண்மை போல தியாக சிந்தை உள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக குடும்பங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய திருச்சபை உமக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யும். உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, உடைய பிறப்பின் நாட்களை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறவர்களாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையிலேயும் உங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள காத்துக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை வாழ நிலைகளை பலப்படுத்தும், வழி நடத்தும், காக்கிறோம். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பும் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும், நாம் கைது செய்கிற எல்லா காரியங்களோடும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் மிகச்சிறப்பாக இந்த பாரம் முழுவதுமாக நாம் அடைந்து வைக்கிற ஒரு புதிய வருடத்தின் முழுவதாக இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.